சார் போஸ்ட். எனக்கு ஏன் போஸ்ட் அனுப்பிச்சிருப்பான்? இந்த இதை பற்றி சொல்ல. சார் உங்களுக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சி சார். அமெரிக்கால வேலையா? டேய் நான் வச்சுதான் 3ஆம் கிளாஸ்ல. இது கதிர் வீடு தானே? கதிர் வீடு எடுத்த பழகுது. என் பேருக்கு வாங்க சார். லெட்டர் இருந்தா விடு. சாரி சார், இது உங்க லெட்டர் இல்ல. கதிர் சார், கதிர் சார். பஞ்சா ஏன்டா டேய் உனக்கு போஸ்ட் வந்து போங்க. இதாங்க ஸ்டாக் போஸ்ட். வேற விஷயம் அனுப்பிச்சுக்கிறாங்க பங்க. அமெரிக்கா பங்க, எனக்கு அமெரிக்கா வேலை கிடைச்சது பங்க. பாப்பாங்க எங்க போறீங்க? நாங்கண்ணா ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சது பங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். கை கொடு கை கொடு. சரி, உங்க அப்பா நாடானா அவர் கூட சேர்ந்து விவசாயம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீ நாடானா வெளிநாட்டுக்கு போக போறேன்னு சொல்ற. உட்காந்து ஏசி ரூமில் வேலை பார்க்கறது விட்டு வேகாத வெயில விவசாயத்தை எவன்டா பார்க்கறது? டேய் இப்படியே ஆளாளுக்கு ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எவன்டா விவசாயம் பார்க்கறது? டேய் இப்படியே எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா விவசாயம் இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிரும் போலுதுடா. அதுக்கு எதுக்குடா நான் டிகிரி படிக்கணும்? அதுதான் நான் படிக்கவே இல்லை. இனிமே விவசாயத்தை பத்தி பேசுனீங்க கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்க. என்னப்பா எனக்கு வெளிநாட்டில் வேலை வச்சிருக்குப்பா. வெளிநாடுலாம் ஒன்றும் வேணாம்ப்பா. இங்கே நான் வேலை செஞ்சுட்டு விவசாயத்தை பார்த்திங்கப்பா. அப்போ எதுக்கு என்ன டிகிரி படிக்க வச்சேன்? இல்லைப்பா, இங்கே தானே வேலை பார்க்கலாம்ல. யோ இங்கே வேலை அதிகம் சம்பளம் கம்மியா? அங்கே வேலை கம்மியா சம்பளம் அதிகம்? யோ சம்பளம் முக்கியம், சந்தோஷம் முக்கியம். மண்ணாங்கட்டி நாளைக்கு நான் கிளம்புறேன் வெளிநாட்டுக்கு, அவ்வளோதான். இப்படியெல்லாம் போயிட்டு யாருக்கு தான் விவசாயம் பார்க்குறது? விவசாயம் தான் முக்கியம் இல்லை, எனக்கு படித்த படிப்பு சம்பளம் தான் முக்கியம். போயா சித்தப்பே. ஏன் சித்தப்பைக்கு இருந்த? காலையிலேருந்து சாப்பிடலப்பா. ஏன், எதனால? நாம இங்கே சாப்பிட வேலை பார்த்தாதான் நாட்டில் இருக்கவங்க எல்லாம் நிம்மதியாக சாப்பிட முடியும். பாவம்பா நம்ம விவசாயிங்க. விவசாயத்துக்குன்னு கடனை வாங்கிட்டு மழையும் பெய்யாம விவசாயம் பண்ண முடியாம மாசம் மாசம் பணத்தை கட்டிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்றாங்க. ஆனா அப்பேற்பட்டவங்களதான் எலிகரைக்குன்னு வைக்கிறாங்க. Due to corona pandemic, our tech company has closed temporarily. Our company staffs are advised to return to their native countries. என்னப்பா 6 மாசத்துக்கு திரும்ப வந்துட்ட? அவங்க கம்பெனி இது மூட்டாங்கப்பா. நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா. சம்பளம் முக்கியம் இல்லை, சந்தோஷம் தான் முக்கியம். எந்த வேலையும் நிரந்தரம்டா, விவசாயம் மட்டும் தான்டா நிரந்தரம். வாப்பா விவசாயம் பண்ணுவோம். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க.